சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். முதலில் இந்த ஆலய நிர்வாகத்திற்கும் ரெவரண்ட் டெரிக் பிள்ளை அவர்களுக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு பணி சார்பாக நன்றியையும் பாராட்டுக்களையும் கூறிக்கொள்கின்றோம். நற்செய்தி பகிர்வு பணி. நற்செய்தி பகிர்வு பணியில் எம்மை கடவுளின் வார்த்தையில் வழிநடத்தி வளர்த்து வரும் எமது ஆன்மீக வழிகாட்டி சகோதரன் ஜேசு தவராயன் மற்றும் சகோதரன் குலேந்திரன் அவர்களுக்கு கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுக்களையும் கூறிக்கொள்கின்றோம். அத்துடன் நற்செய்தி பகிர்வு பணியில் பணியாற்றிய சகோதரி வயலட் மேத்யூஸ் மற்றும் தியாகோன் ரோய் அவர்களுக்கும் அவரின் குடும்பத்துக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுதலையும் கூறிக்கொள்கின்றோம். மண்டப ஆயத்த பணி. வெள்ளிக்கிழமை செப வழிபாட்டிற்காக ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு வந்து மண்டப ஆயத்தங்களை சிறப்பாக ஒழுங்கு செய்து தரும் சகோதரன் ஆண்டன் வசந்தி குடும்பத்திற்கும் சகோதரன் மேவின் சாந்தி குடும்பத்துக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுக்களையும் கூறிக்கொள்கின்றோம். அத்துடன் செப வழிபாடு முடிந்தவுடன் பொருட்களை எல்லாம் அந்த இடங்களில் மீண்டும் வைப்பதற்கு மிகவும் உதவியாக இருந்து பணி செய்து வரும் சகோதரர் சேவியர், சகோதரர் ராய்சன் காலின், சகோதரர் ஆண்டன், சகோதரர் குயின்டஸ் மற்றும் சகோதரர் பிலிப் ஐசாக் ஜேசன் அவர்களுக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுதலையும் கூறிக்கொள்கின்றோம். மேலும் ஒவ்வொரு வழிபாடுகளிலும் ஒலி அமைப்பு கருவிகளை வாகனத்தில் ஏற்றுவதற்கு உதவி செய்யும் சகோதரன் ஜேசன் மற்றும் சகோதரன் ஐசாக் அவர்களுக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுக்களையும் கூறிக்கொள்கின்றோம். பீட அமைப்பு பணி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செப வழிபாட்டிலும் பீட அமைப்பை அழகான மலர்கள் வைத்து அழகுபடுத்தி சிறப்பிக்கும் சகோதரி சாந்தி மேவின், பேளி மதி, அண்டன் வசந்தி, அனன்சியா ரோய்சன் அவர்களுக்கு கத்தோலிக்க பொதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுதலையும் கூறிக்கொள்கின்றோம். தேநீர் உபசார பணி. தேநீர் உபசார பணியை பொறுப்பாக செய்து வரும் திருமதி சேவியர் சதா குடும்பத்திற்கும் அவர்களுக்கு துணையாக பணியாற்றி வரும் சகோதரி மதி பேளி, சகோதரி லிண்டா ரஞ்சன் மற்றும் அவர்களோடு இணைந்து செயல்படும் அனைவருக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுக்களையும் கூறிக்கொள்கின்றோம். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செப வழிபாட்டின் ஆரம்பத்திலும் தேநீர் பரிமாறி தூர இடங்களிலிருந்து வருபவர்களுக்கு உற்சாகமும் பலமும் கொடுத்து வரும் சகோதரி ஜூடி மற்றும் சகோதரி மதி அவர்களுக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுதலையும் கூறிக்கொள்கின்றோம். சிற்றுண்டி பணி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் சிற்றுண்டிகள் தந்து உதவும் அனைவருக்கும் சிறப்பு வழிபாடுகளாகிய நத்தார் புதுவரிடம் மற்றும் புனித வெள்ளி வழிபாடுகளுக்கு சிற்றுண்டிகளுக்காக விசேட அன்பளிப்புகள் தந்து உதவும் அனைவருக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடல் திரையில் போடும் பணி. பாடல் திரையில் போடும் பணியில் சிறப்பாக பணியாற்றி வரும் சகோதரி மதி மற்றும் சகோதரர் சேவியர் அவர்களுக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுதலையும் கூறிக்கொள்கின்றோம். நேரலை பணி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் எமது செப வழிபாடுகளை நேரலை செய்வதற்கு உதவி வரும் சகோதரர் ஐசாக் மற்றும் சகோதரி ஜூடி அவர்களுக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுக்களையும் கூறிக்கொள்கின்றோம். ஒளிப்பதிவு பணி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நமது செப வழிபாடுகளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி வரும் சகோதரர் ஐசாக் மற்றும் சகோதரி ஜூடி அவர்களுக்கு கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுதலையும் கூறிக்கொள்கின்றோம். புகைப்பட பணி. புகைப்பட பணியில் பணியாற்றும் சகோதரி பிரைட்னி மற்றும் அவர்கள் வர முடியாத நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக இருந்து செயலாற்றும் சகோதரன் குலேந்திரன் அவர்களுக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுக்களையும் கூறிக்கொள்கின்றோம். பாடல் குழு பணி. பாடல் குழு பணியில் பணியாற்றி செப வழிபாட்டின் ஆன்மீகத்தை மெருகூட்டி வரும் அனைத்து பாடல் குழு பணியாளர்களுக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுதலையும் கூறிக்கொள்கின்றோம்.
அத்துடன் பாடல் குழுவினரின் சீருடைகள் வேண்டுவதற்கு உதவியாக இருக்கும் சகோதரி யூடி அவர்களுக்கும் பாடற்குழுவினரின் சீருடையை மிக அழகாக அளவுபடுத்திவிடும் சகோதரி மதி அவர்களுக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுக்களையும் கூறிக்கொள்கின்றோம். இசைப்பணியில் சிறப்பாக பணியாற்றி வரும் பியானோ வாசிக்கும் சகோதரி சாந்தி குயின்டஸ் மற்றும் ட்ரம் வாசிக்கும் சகோதரர் ஜேசன் மற்றும் சகோதரர் ஐசாக் அவர்களுக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுதல்களையும் கூறிக்கொள்கின்றோம். வழிபாட்டு குழு பணி. ஒவ்வொரு வெள்ளி வழிபாட்டிலும் வழிபாடுகளை ஆரம்பிக்கும் வழிபாட்டு குழுவினருக்கும் சகோதரன் குயின்டஸ் அவர்களுக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றோம். காணிக்கை பணி. ஒவ்வொரு செப வழிபாடுகளிலும் காணிக்கைகளை கணக்கில் வைக்கும் சகோதரி அனன்சியா மற்றும் சகோதரி மதி அவர்களுக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றனர். நிதி பணி. நிதி வைப்புக்கு பொறுப்பாக செயல்படும் சகோதரன் நவரத்னம் அவர்களுக்கு பெரிய நன்றியையும் பாராட்டையும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றி கூறுகின்றோம். சங்கிலி செபசேனை பணி. சங்கிலி தொடர் செபசேனைகள் பணியில் உள்ளவர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் இணையவழி மூலம் நடைபெறும் சங்கிலி செபத்தில் இணைந்து செபிக்கும் அனைவருக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுதல்களையும் கூறிக்கொள்கின்றோம். இணையவழி வேதாகம பகிர்வு. ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் வேதாகம பகிர்வில் பங்கு பெற்றி தமது சிறந்த பகிர்வுகளால் வேதாகம பகிர்வை சிறப்பிக்கும் அனைவருக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றோம். தொலைபேசி தியான பணி. தொலைபேசி தியான பணிக்காக அன்பளிப்புகள் தரும் அனைவருக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுதல்களையும் கூறிக்கொள்கின்றோம். உதவும் கரங்கள் பணி. தாயக மக்களுக்கு உதவும் கரம் நீட்டி அன்பளிப்புகள் தந்து உதவும் அனைவருக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றோம். காணிக்கை மற்றும் சிறப்பு அன்பளிப்பு பணி. ஒவ்வொரு வாரமும் காணிக்கைகள் மூலமும் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு அன்பளிப்புகள் மூலமும் அவரது பணியை கட்டி எழுப்பி வரும் அனைவருக்கும் சகோதரர் தவராஜன் அவர்களின் முழு நேர்பணியை சுமந்து வரும் அனைவருக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குடும்பத்தினர் நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் எமது நன்றிகளும் பாராட்டுகளும். மேலும் கத்தோலிக்க புதுவாழ்வு பணியை செபத்தாலும் அன்பாலும் ஆதரவாலும் உற்சாகத்தாலும் உடல் உழைப்பாலும் கட்டி எழுப்பி வரும் அனைவருக்கும் எமது பணிக்கு உதவியாக ஆதரவாக இருக்கும் அருட்தந்தைகளுக்கும் முக்கியமாக பங்கு தந்தை சார்ல்ஸ் கொலின் அவர்களுக்கும் இணையவழி நேயர்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு பணி சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றோம். இதில் யாரின் பெயரோ அல்லது பணியோ விடப்பட்டிருந்தால் நம்மை மன்னித்து கத்தோலிக்க புதுவாழ்வு நன்றியையும் பாராட்டையும் ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நான் முதலிலே பார்த்தீர்கள் என்றால் இலங்கையிலிருந்து ஒரு நன்றி எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த நன்றியை கேட்டு அதை தொடர்ந்து நாங்கள் குடும்பமாக இறைவனுக்கு நன்றி கூறப் போகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜியின் அக்கா ஜோதினி. இந்த வருடம் முழுவதும் இறைவன் எங்களுக்கு செய்த நன்மைத்தனங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். சகோதரன் தவராஜா அவர்களின் நாளாந்த செபங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகின்ற வழிபாடுகளின் ஆடியோ வீடியோக்களை எனது சகோதரி ராஜி எனக்கு அனுப்பி வைப்பார். நான் அவற்றின் ஊடாக எனது ஆன்மீக வாழ்வை வளம்படுத்தி வருகின்றேன். அதனால் இந்த கத்தோலிக்க புதுவாழ்வு வழிபாட்டில் நானும் இறைவனுக்கு நன்றி கூற முன்வந்துள்ளேன். அநேக நன்மைத்தனங்களை இறைவன் இந்த வருடம் முழுவதும் எமக்கு செய்துள்ளார். அவை எல்லாவற்றையும் எடுத்து கூறுவதற்கு நேரம் போதாமையால் ஒரு விடயத்தை மட்டும் சாட்சியாக கூறுகின்றேன். எனது மகளுக்கு கனடா வான்கூவரில் யூனிவர்சிட்டி கல்வி முடிவதற்கு முன்பே ஸ்டூடெண்ட் விசா முடிவடைந்ததால் ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ண முடியவில்லை. அதனால் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்காக பல அப்ளிகேஷன்ஸை அனுப்பிய போதிலும்
5 மாதங்களாக எதுவித பதிலும் கிடைக்கவில்லை. யூனிவர்சிட்டி கல்வி முடிந்த நாளில் இருந்து 160 நாட்களுள் ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ண வேண்டும். கடைசியில் 20 நாட்கள் மட்டுமே இருந்த நிலையில் குறுகிய காலத்துக்கு விசா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தார்கள். கடைசி நேரத்தில் IELTS பரீட்சை எடுத்து ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வகையில் இறைவன் தூய ஆவியினால் எனது மகளை வழிநடத்தினார். ஸ்ரீலங்காவுக்கு திரும்பி வருவதுதான் ஒரே வழி என்று இருந்த வேளையில் தொடர்ந்தும் கனடாவில் இருப்பதற்கு இறைவன் அற்புத விதமாக நன்மை செய்துள்ளார். இதை சாட்சியமாக சொல்ல விரும்புகின்றேன். இறைவன் எங்கள் குடும்பத்துக்கு செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்காகவும் மீண்டும் நன்றி கூறுகின்றேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நன்றி. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். முதல்ல இந்த ஆண்டு எங்களுடைய தாயாருக்கு கடுமையான சுகையினம் வந்தாலும் இறைவன் அவர்களை பாதுகாத்து வருவதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக இறைவனுக்கு நன்றி. முக்கியமாக 2002ஆம் ஆண்டு இந்த நற்செய்தி பணிக்காக என்னுடைய வேலையை விட்டு முழு நேரமாக இந்த பணிக்கு வந்தேன். அந்த காலம் மிக மிக கடுமையான கஷ்டமான கேள்விக்குறி நிறைந்த ஒரு காலமாக இருந்தது. ஏனென்றால் வருமானம் இல்லாமல் இந்த நாட்டிலே குடும்பத்தை நடத்துவது என்பது மிக கடினமான ஒன்று. இப்போ என்னுடைய மகன் 2 வயது. இருப்பினும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாட்கள் ஆரம்பமாகும் பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம், எவ்வாறு பணம் கிடைக்கும், அப்படிப்பட்ட ஒரு பெரிய கேள்விகளும் பயங்களும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும். ஏனென்றால் கத்தோலிக்க மக்கள் மத்தியில் இந்த பணிக்கு வந்ததினாலே அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், திருச்சபையும் ஏற்றுக்கொள்ளாது, மக்களும் அதை தாங்கிக் கொள்ள முன் வருவார்களா அப்படி என்பது ஒரு பெரிய கேள்விதான். இருந்தாலும் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இறைவன் அதனதன் காலங்களிலே எங்கள் வீட்டுக்கு கட்ட வேண்டிய மோல்கேஜாக இருக்கலாம் அல்லது மற்ற எந்த செலவுகளாக இருந்தாலும் அவைகளில் எங்களை கைவிடாதபடி இத்தனை ஆண்டுகளும் இறைவன் வழி நடத்தி வருகின்றார். அதற்காக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். முக்கியமாக இறைவனுக்கு நன்றி கூறும் பொழுது பொருளாதாரம் அப்படி என்று வரும் பொழுது நாங்கள் பணி வாழ்க்கை வந்த உடனேயே ஒரு முடிவெடுத்தோம், யாரிடத்திலும் எங்கள் குடும்பத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றோ அல்லது நற்செய்தி பணிக்கொண்டோ பணம் நாங்கள் கேட்கக்கூடாது. அப்படி கேட்போமாக இருந்தால் எங்களை அழைத்த இறைவன் உண்மையிலேயே உயிர் வாழ்கின்றார் என்பதற்கு அது சான்று இல்லை. ஆகவே நாங்கள் கேட்காமலேயே இறைவன் எங்களுக்கு கொடுப்பதை மட்டும் நாங்கள் பெற்று வாழுவோம். அப்படி எங்களுக்கு அந்த வசதி இல்லாமல் போனால் இந்த நற்செய்தி பணியின் நிமித்தம் நாங்கள் பசி பட்டினி கிடந்து இறந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த விடயங்களிலே நாங்கள் தலையிடக்கூடாது அப்படி என்று ஒரு ஆழமான உறுதியான முடிவிலே நாங்கள் இருந்தோம். அதற்கு என்னுடைய மனைவியும் ஒத்துழைத்திருந்தார்கள். திருமறை சொல்வது போல இயேசு கூறுவார், என் நிமித்தம் உங்கள் வீடு வாசலையோ அல்லது உங்கள் பெற்றோரையோ அல்லது உங்களுடைய எதை விட்டுட்டு வந்தாலும் அதுக்கான 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று. அந்த வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதை இத்தனை ஆண்டுகளும் நாங்கள் அனுபவித்து வருகிறோம். அதற்காக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த ஆண்டு நாங்கள் 2 முக்கியமாக ஊழியங்கள், புதிய ஊழியங்களை ஆரம்பிப்பதற்கு இறைவன் உதவி செய்திருந்தார். அதில் ஒன்று மாத ஆசீர் வழிபாடு, ஒவ்வொரு மாதமும் இறை ஆசீர் வழிபாடு என்பதை புதிய ஊழியமாக ஆரம்பித்திருந்தோம். அதுபோல 12 உரைகள் இந்த ஆண்டிலே நாங்கள் வித்தியாசமான முறையிலே அதை ஆயத்தப்படுத்தி கொடுப்பதற்கும் இறைவன் துணையாக நின்றிருந்தார். அதற்காகவும் நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய மனைவி ஜூடிக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு முறையும் சொல்லுவது போல இறைவன் இவர்களை எனக்கு தந்ததுக்காக இறைவனுக்கு நன்றி. திருமறையிலே பார்க்கின்றோம், நல்ல மனைவியை கண்டுபிடிப்பவர் ஆழ்கடலில் ஒரு முத்தை கண்டுபிடிப்பது போன்றது அப்படி என்று. சரியோ? ஆழ்கடலில் கண்டுபிடிச்ச ஒரு முத்து மாதிரி
ஸோ இந்த பணியிலே வந்து பார்த்தீர்கள் என்றால் எனக்கு எல்லா நேரத்திலும் எல்லா விதத்திலும் துணை நின்று உற்சாகப்படுத்தி வழிநடத்தி வருவார்கள். நிறைய நேரங்களிலே வந்து பார்த்தீர்கள் என்றால் நேரமாயிற்று சுகம் பண்ண போகலாம், என்ன இன்றைக்கு பாட்டு அவ்வளவு சரியில்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலையாக்கும் ப்ராக்டிஸ் பண்ண போகலாம், இன்றைக்கு என்ன இந்த போதனை வந்து அவ்வளவா நல்லா இருக்கையில் என்ன சுகம் குறைவாக்கும் சுகம் பண்ண போயிடலாம் அப்படின்ட்டு அந்த ஆன்மீக பாதைக்கு எந்த விதத்திலும் தடையில்லாமல் 100க்கு 100% எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு தந்து வழி நடத்தி வருகிறார்கள். நான் எப்பயுமே நினைப்பது, எனக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவிப்பார்கள், சரியோ இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இப்படி செய்கிறீர்கள் என்று. ஆனால் அதில் உண்மை என்னவென்றால், ஒரு மெழுகுதிரி எரியும் பொழுது நாம் வெளிச்சத்தை தான் பார்க்கின்றோம், ஆனால் அதுக்குள்ளே இருந்து எரிந்து கொண்டிருக்கிற திரியை பார்ப்பது இல்லை. ஆனால் அந்த திரி தான் அந்த வெளிச்சத்தை எரிய வைக்கிறது. அதுபோல் இந்த நற்செய்தி பணியிலே முழுக்க 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 இவர்கள் தான் எனக்கு துணையாக நின்று உறுதி கொடுத்து உற்சாகப்படுத்தி வழிநடத்துகிற படியால் தான் இந்த நற்செய்தி பணி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் என்னுடைய மனைவிக்கு என்னுடைய நன்றிகள். மகனுக்காகவும் இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இதில் தான் கொஞ்சம் கூட இருக்குது, பட் பரவாயில்ல. சென்ற ஆண்டு வந்து எங்களை அவர் முதல் முறையாக ஒரு இன்டர்நேஷ்னல் வெக்கேஷனுக்கு அனுப்பியிருந்தார். எனக்கு ஷிப்பில் போகிறது க்ரூஸ் விருப்பம் அப்படின்னு அனுப்பியிருந்தார். அதுபோல் இந்த ஆண்டும் வந்து எங்களுக்கு எங்களுடைய வெட்டிங் நாள் வந்த பொழுது ஒரு வெக்கேஷன் அனுப்பியிருந்தார். அதில் இருக்கின்ற இறைவனுக்கு நான் எதற்காக நன்றி கூற விரும்புகிறேன் என்றால், நாங்கள் திருமணமான நாளில் முதல் திருமணமாகி நாங்கள் நயகரா ஃபால்ஸ் தான் ஹனிமூன் சென்றிருந்தோம். ஸோ அதனால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாளை நாங்கள் நினைவு கூறுவதற்காக நயகரா ஃபால்ஸ் போய் வருவோம். அப்படி போய் வரும் பொழுது இவரெல்லாம் சின்னனாக இருக்கும் பொழுது நாங்கள் பணி வாழ்விலும் இருக்கிறதுனாலே நிறைய பணம் இருக்காது. ஸோ முதல்ல ஒரு 2 சாப்பாடு கட்டிக்கிட்டு போகிறது, சரி சோறெல்லாம் காய்ச்சி இஞ்சியே கட்டி அங்கே கொண்டே ஹோட்டலில் இருந்து இருத்தி வச்சு சாப்பிட்றது. அதுக்கு பிறகு பார்த்தோம் என்றால் எங்கேயாவது ஒரு எங்கெங்கே மலிவாக வேண்டலாமோ அது மெக்டொனால்ட்ஸாக இருக்கலாம் அல்லது அப்படி தான் வேண்டி நாங்கள் கொடுப்போம். அப்பெல்லாம் இவருடைய நண்பர்கள் வந்து எவ்வாறு எந்தெந்த பெரிய வெக்கேஷன் போகிறார்கள் அப்படின்லாம் நாங்கள் இருந்து கதைப்போம். அப்போ என்னுடைய மனைவி சொல்லுவார்கள், ஆண்டவர் ஒரு நாள் எங்களையும் ஆசீர்வதிப்பார், நாங்களும் அப்படி இருப்போம், கடவுளை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம், உன்னுடைய நண்பர்களுடைய பெற்றோரெல்லாம் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு வேலை செய்கிறார்கள், உங்களுடைய அப்பா உலகத்தையே படைத்தவருக்கு வேலை செய்கிறார், அவை கடவுள் எங்களை கைவிட மாட்டார் அப்படின்ட்டு பல முறை கதைப்பார்கள். ஸோ இந்த ஆண்டு வந்து எங்களை வெளிநாட்டுக்கு வெக்கேஷனுக்கு அனுப்பினாலும் இந்த சம்மர் வந்த பொழுது எங்களை தான் ஒருக்கா நயகரா ஃபால்ஸுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அதில் இந்த பெரிய அளவு விலை உயர்ந்த ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தந்து நயகரா ஃபால்ஸ் அந்த வியூ பார்க்கக்கூடிய இடத்துல வச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சுட்டு ஆசீர்வதிக்காம விட மாட்டார். ஒரு நேரத்தில் நாங்கள் மிக மிக குறைந்த இடங்கள் இருந்திருக்கிறோம், ஆனால் கடவுள் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்க அப்படின்ட்டு கொண்டு வந்து இருத்தி விலை கூடின ரெஸ்டாரண்ட்டில் 2 நாள் 3 நேர சாப்பாடு வேண்டி தந்து மகிழ்ச்சி படுத்தினார். அந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளையை இறைவன் ஆசீர்வதித்திருப்பதற்காக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பது போல என்னுடைய மனைவி வந்து நான் முழு நேர பணிக்கு வருவதற்கு முன்பு வேலைக்கு போகவில்லை என்றால் என்னுடைய வேலை சம்பளம் போதுமானதாக இருந்தது. ஆனால் இந்த பணிக்கு வந்த பின்பு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் பொழுது அவர்களாகவே நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்வார்கள், 6 நாட்கள் வேலை செய்வார்கள். சரியோ 6 நாள். இப்போ வெள்ளிக்கிழமை என்றால் காலம்பரை 4 மணிக்கு வேலை தொடங்கி பின்னேரம் 3 மணிக்கு அப்படி முடித்தால் 2 மணிக்கு முடித்தால் அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு ஓடி வழிபாட்டுக்கு வருவோம். அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலை எழுந்து வெள்ளனையே 4 மணிக்கு வேலைக்கு போவார்கள். இப்போ இவர் வந்து கொஞ்சம் உழைச்சி வரும் பொழுது சொல்லியிருந்தார் அம்மாட்ட, அம்மா கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் பண்ணலாமே, நான் உதவி செய்வேன் அப்படி என்று. அப்போ எங்கள் மனைவி என்ன சொல்லுவான்னா, எந்த கையில் காசை பார்க்காம நான் ஒரு நாள் நிற்க மாட்டேன் அப்படி நின்றுட்டா அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ட்டு. ஏனென்றால் நாங்கள் இந்த பணிக்கு வந்த நாளிலிருந்து முதல்ல எடுத்த ஒரு முடிவு என்னென்றால், என்ன கஷ்டம் வந்தாலும் கிரெடிட் கார்டில் கை வைக்கக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் கடன் எடுத்து விட்டால் திருப்பி கட்ட முடியாது.
வேலை செய்யும் பொழுது நாங்கள் எக்ஸ்ட்ரா வேலை செய்து கட்டலாம், ஆனால் பணியில் இருக்கின்றோம், அப்படி இருக்கும் பொழுது கட்ட முடியாது. ஸோ அந்த மொக்குத்தனமாக அப்படி இறங்கிடக்கூடாது. அப்போ இவர்கள் இருந்தார்கள். அப்போ இந்த ஆண்டு ஆரம்பமாகும் பொழுது என்னுடைய மகன் வந்து ஒரு தொகை பணத்தை யூடியுடைய கையில் கொண்டே கொடுத்து, இந்தாங்கோ இதை வச்சுக்கொள்ளுங்கோ, நீங்கள் வந்து ஏலாத நேரம்லாம் லீவ் எடுக்கணும், கண்ட மாதிரி வேலை செய்யக்கூடாது அப்படி என்றுட்டு அந்த பணத்தை கொடுத்திருந்தார்கள். அதனால் வந்து 10 மணி நேரம் வேலை செய்வதற்கு பதிலாக கொஞ்சம் குறைய வேலை செய்யக்கூடிய மாதிரி ஆண்டோர் சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தார். கொஞ்சம் ஓய்வு எடுப்பதற்கு ஆண்டோர் இவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். அதுக்கும் இறைவன் எங்கள் மகனை ஆசீர்வதித்திருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். ஏற்கனவே சொல்லியிருப்பது போல என்னுடைய மகன் ஏற்கனவே எனக்கு ஒரு வாகனம் எடுத்து தந்தது மட்டுமல்ல, எங்களுடைய ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய மோல்கேஜுக்கும் எங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறதுக்கும் அவர் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். ஆம், நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், திருமறையிலே ஒரு திருப்பாடலிலே சொல்லப்படுகிறது, எங்களுடைய பிள்ளைகள் வந்து அம்பார துணியில் இருக்கிற அம்புகளை போன்றவர்கள் அப்படி என்று. ஸோ அது முந்தைய எனக்கு அதற்குடைய அர்த்தம் விளங்கவில்லை. அதாவது ஒருவருடைய அம்பார துணியில் இருக்கிற அம்புகள் என்றால் அதுதான் அவர்களுக்கு பெலன், அதுதான் அந்த அவர்களுக்கு பாதுகாப்பு அப்படி என்று. அதனுடைய அர்த்தம் அப்போ விளங்கவில்லை. பட் இப்போ வந்து புரியுது. இந்த பணி வாழ்வில் வந்து எல்லாரும் எனக்கு எத்தனையோ விதங்களில் உதவி செய்தாலும் என்னுடைய மகன் மூலமாக இறைவன் வந்து என்னுடைய வாழ்வின் பல பகுதிகளை தாங்கி நிற்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைக்கும்படி இறைவன் செய்கிறார் என்றால் இது என்னுடைய பணி வாழ்வுக்கு ஒரு சான்றும். அதே நேரத்தில் எனக்கு உண்மையிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவருக்கு நான் பணி செய்வதிலே என் ஆண்டவர் என்னை கைவிடுவதில்லை. அப்படி என்றால் யாரெல்லாம் கடவுளை நம்புவார்களோ அவர்களையும் இறைவன் கைவிட மாட்டார் என்ற ஒரு பெரிய உறுதியை இவர்கள் வழியாக இறைவன் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே எல்லாவற்றுக்காகவும் இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ. இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்தினார். உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்கின்படி தேவனின் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து வழி நடத்திற்காக உனக்கு நன்றி. காற்றையும் கடலையும் காண மாட்டாய், வெட்டப்பட்ட வாய்க்காலத்திலே நீரோடைகளை காண்பாய் என்றது போல இந்த ஆண்டிலே எங்கள் மனவிருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி சென்று எங்கள் குடும்பத்தை அமைதியுடனும் சமாதானத்துடனும் எங்கள் ஊழியத்தை இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்திய தேவனுக்கு கோடான கோடி நன்றி. Thank you, Lord, for another amazing year of 2025. I especially want to thank my loving parents and caring friends who support me in everything that I do and take care of me. This year I had the opportunity to travel to many places. So I thank the Lord for keeping myself and my peers safe and giving us good experiences this year and many more to come. Thank you, Lord, for continuing to guide me in my work and business and continuing to help me excel in my career. Lord, I thank you for the opportunity to participate in this prayer meeting and play drums every week. And thank you, Lord, for all the blessings for this year and many more to come in the coming years. Thank you. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். யார் என்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் சொன்ன தகப்பன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு தத்துவத்துக்கு ஏற்ப கடவுள் இந்த வருடம் முழுவதும் எமக்கு முன்பாக நடந்து எல்லாவித தீமைகளிலும் இருந்து எம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி கூறுகின்றேன். வெட்கப்பட்டு போகாதபடி எங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றி இருக்கின்றார். இந்த வருடம் முழுவதும் வழிபாடுகளில் கலந்து கொள்வதற்கு எந்த தடையும் வராதபடி எம்மை வழிநடத்திய கிருபைக்காகவும் நன்றி கூறுகிறேன். எங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்திருக்கின்றார். இவை யாவற்றுக்காகவும் கடவுளுக்கு கோடி நன்றிகளை கூறுகின்றேன். அதோடு எனது குடும்பத்துக்கும் எனது சகோதரங்களுக்கும் என் மகனுக்காகவும் என் கணவனுக்காகவும் நன்றி கூறுகின்றேன். அதோடு இந்த வழிபாட்டிலே நமக்கு தேவையான அறிவுரைகளை தந்து
வார்த்தைகளை தந்து எங்களை வழிநடத்தி தனது நேரத்தை ஒதுக்கிய பிரதர் தவராஜனுக்கும் பிரதர் குலேந்திரன் அவருக்கும் நன்றி கூறுகின்றேன். எமக்காக ஜெபிக்கின்ற புதுவாழ்வு குடும்பம் எல்லாருக்காகவும் நன்றி கூறுகின்றேன். Praise the Lord. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றிகள். படைத்த இறைவனுக்கு நன்றி, பராமரிக்கும் இறைவனுக்கு நன்றி, பாதுகாக்கும் இறைவனுக்கு நன்றி, வழிநடத்தும் தூய ஆவிக்கு நன்றி. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இன்று வரை நம்மை பாதுகாத்து தேவைகளை சந்தித்து மகிழ்ச்சியான தருணங்களை தந்து தொடர்ந்து அன்பு செய்து கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு நன்றி. இந்த ஆண்டின் விசேடமாக ஆன்மீக பாதையில் பணியில் எம்மை சரியான பாதையில் நடப்பிப்பதற்காக இறைவன் தந்த அந்த அனைத்து சந்தர்ப்பங்களை தூயாவின் அருளுக்காகவும் வழிநடத்தலுக்காகவும் நன்றிகள். பக்தர்களாக இல்லாமல் தன் சீடர்களாக எம்மை மாற்றுவதற்காக இறைவனுக்கு நன்றி. இறைவன் தந்த இந்த நல்ல குடும்பத்துக்காக நல்ல ஞானமுள்ள சகிப்புத்தன்மையோடு தன்னுடைய தியாகத்தாலும் அன்பினாலும் குடும்பத்தை பராமரித்து வருகின்ற சாந்திக்கு நன்றிகள். பிரதர் சொன்ன மாதிரி அவர் தேடி முத்தெடுத்தார், ஆனால் ஆண்டவர் எனக்கு தந்தார். இறைவன் தந்த அந்த அன்பான ஒழுக்கமுள்ள மகன் மெசாயஸுக்காக நன்றிகள். அவரின் கல்வி வாழ்வில் வேலை வாழ்வில் இறைவன் காட்டுகின்ற இரக்கத்துக்காக வழிநடத்தலுக்காக நன்றிகள். இன்னும் இறைவன் தந்த நல்ல பெற்றோருக்காக, அன்பான நல்ல சகோதரங்களுக்காக, பாசமான நல்ல உறவுகளுக்காக நன்றி கூறுகின்றோம். இன்னும் பல இக்கட்டான சூழ்நிலைகளில் நமக்கு உதவி கரம் நீட்டி ஆறுதலாக இருந்து அனைத்து உள்ளங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்தவ பாதையில் நாம் சரியான முறையில் நடப்பதற்கு நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற சகோதரர் ஜேசு தவராஜனுக்கும் சகோதரர் குலேந்திரம் அவருக்கும் உதவியாக இருக்கின்ற குடும்பத்தினருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். மேலும் ஆன்மீக பாதையில் நடக்க உதவுகின்ற அனைத்து பொதுவாழ்வு குடும்ப அங்கத்தவர்களுக்கும் விசேடமாக சகோதரர் குலேந்திரனுக்கும் நன்றிகள். இவன் இந்த புதிய ஆண்டில் மென்மேலும் பல ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்துவதற்காக நன்றி. விசேஷமாக என்னுடைய அன்னையின் இந்த வயது போன காலத்திலும் இறைவன் தாமே அவரோடு கூட இருந்து அவருக்கு பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து உடல் சாந்தியை கொடுத்து இன்னும் பல ஆண்டுகள் வைத்திருக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறோம். இதுவரை காலமும் வழிநடத்தின அந்த தேவன் இன்னும் பல ஆண்டுகள் அவரை நமக்கு ஆன்மீக ஒரு வழிகாட்டியாக வைத்திருப்பார் என்று இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். Thank you, God, for everything you've done for me this year. I'm thankful for all the successes I've had, all the failures, all the lessons I've learned, all the people I've met, all the relationships I've maintained, and all the experiences I've had this year. Through all these experiences, the Lord has helped me improve myself and become a better person this year, so I'm thankful for that. I thank God for blessing me, my family, especially my grandma, my friends, and my loved ones with good health, wealth, prosperity, and happiness, helping us achieve our dreams this year, as well as living in accordance with your will. Thank you, Lord, for everything I've done, and I look forward to what you have in store for us next year. Praise the Lord. இந்த ஆண்டு முழுவதிலும் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை மிகவும் ஆசீர்வாதமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருந்தார். எங்களுடைய தேவைகளை சந்தித்தார். எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்பட்டதென்று அல்ல, ஆண்டவருடைய பார்வையில் எது எங்களுக்கு முக்கியம் என்று நினைத்தாரோ அவை அத்தனையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். விசேஷமாக இந்த வருடம் 2 பெரிய வாகன விபத்தில் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம். அதுக்காக ஆண்டவருக்கு மிகவும் நன்றிகள். இன்னும் இந்த வருடம் நான் சிறந்த ஆசீர்வாதமாக கருதுவது, என்னுடைய இவ்வளவு கால வாழ்க்கையிலேயும் தூய ஆவியானவரை பற்றி நிறைய நான் அறிந்து கொண்டேன். அந்த 12 வார உரைகளிலும் தூய ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் எனக்கு புதிதாக கற்றுத்தந்தார், விளங்கப்படுத்தினார், என்னோடு பேசினார், என்னை கண்டித்து திருத்தினார். நிறைய விடயங்கள் நான் எவ்வளவோ கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். நாங்கள் எங்களுடைய ஆன்மீக வாழ்வில் சிறப்பாக எங்களுடைய வாழ்வை நடத்துவதற்கு
ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு இந்த வழிபாட்டை தருகின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரன் தவராஜா பிரதர் அவர்களுக்கும், எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரன் குலேந்திரன் பிரதர் அவர்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி கூறி நிற்கின்றேன். இந்த வழிபாடுகள், மெசேஜ்கள் எல்லாமே எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரோடு இன்னும் கூடவாக நெருங்க செய்கின்றன. முன்பை விட இப்பொழுது கூட மேபி வயது போக போக எங்களுக்கு ஞானம் பிறக்கிறதுன்றதாக்கும் இன்னும் கூட விளக்கமும் தெளிவும் ஆண்டவரோடு நெருக்கமும் இருக்கிறத உணரக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல நான் என்னுடைய தாயாருக்காக நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் இந்த புதுவாழ்வு குடும்பத்தை இணைச்சது என்னுடைய தாயார் தான். அவருடைய சுபங்களும் மன்றாட்டுக்கள், அவருடைய உற்சாகம்தான் நாங்கள் ஆண்டவரை கண்டுகொண்டோம். அதற்காக என்னுடைய தாயாருக்கு நன்றி சொல்கிறேன். அவருடைய இயலாத வேளையிலும் கூட எங்களுக்காக நிறைய, எங்களுக்காக மட்டுமில்லை, யார் யார் கேட்குறார்களோ அவர்களுக்காக இப்போ கூட அவள் படுக்கையில் தான் இருக்கிறா. அவளுக்கு இயலாது, ஆனாலும் சுபத்தோடையே இருக்கிறா. எங்களுக்கு தந்த தாயாருக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். அதே நேரம் எங்களுடைய டீக்கன் ரோயண்ணா அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். இன்னுமாக எங்கள் புதுவாழ்வு குடும்பங்கள் சுபங்களில் தாங்கிக் கொள்கிற அனைவருக்காகவும் நன்றி கூறி நிற்கின்றேன். விடைபெறுகின்றேன். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். இந்த இடத்துல எங்களை நிற்க வைத்திருக்கிறதே பெரிய நன்றி. கடவுளுடைய வார்த்தைக்குள்ளே எங்களை வழி நடத்துறது. நாங்கள் விலகி போனாலும் எங்களை கடவுள் அவருடைய கூடாரத்துக்குள்ளே எங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி இந்த ஆண்டு முழுவதும் எங்களை அவர் கிருபைக்குள்ளே வச்சு நடத்தினதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எனக்கு கொடுத்துருக்கிற மனைவிக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அவள் அடிக்கடி என்னோட பேசிக்கொள்வாள். என்ன ஒன்றுமே கேட்குறது இல்லை, என்னட்ட என்ன வேணும் என்ன சாப்பிடணும், ஆனால் கேட்குறதுக்கு அங்கே இடம் இல்லை. என்னடா எல்லாம் முதலே எனக்கு கிடைச்சிடுறது. அதுக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். என் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறேன். கடவுள் அவங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார். தூரத்திலிருந்து படிக்க போனாலும் அவருடைய கடவுள் அவரோடு இருந்து வழி நடத்துகிறார். தேற்றவாளர் அவளை வழி நடத்துகிறார் என்பதை நான் மிக கண்கூடாக பார்க்குறேன். அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த இடத்துல சாட்சி, நன்றி என்று சொல்லும்போது ஒரு சாட்சியாகத்தான் வருகிறது. அந்த இடத்துல எல்லா குடும்பங்கள் பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொருவரும் கடவுளை பற்றி கொள்ளுங்க, பிடிச்சி கொள்ளுங்க. ஏன்னா பிள்ளைகள் வளர்கிறதுக்கு நமக்கு இதுதான் ஒரே ஒரு வழி. இந்த பூமியில் நாங்கள் விழுந்து போக போக எங்களை தூக்கி விடுற தேவன் எங்களோடு எப்போவும் அன்பு காட்டிக்கொண்டும் இரக்கம் காட்டி எங்களை தயவு காட்டிக்கொண்டு இருக்கின்றார். தொடர்ந்து எல்லோரும் ஜெபத்தில் இருக்கிற எங்களோட சகோதரர்கள், எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக சகோதரர் தவராஜா பிரேயருக்கும் குலேந்திரன் பிரேயருக்கும் ஆன்மீகத்தில் எங்களை வழி நடத்தி கொண்டு போகிற உங்களோட கடவுள்ற வழியில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, இந்த பூமியை குறித்து இருக்கிற காரியத்தை இல்லாமல் அழியாத ராஜ்யத்தில் எங்களை நுழைய வாயலில் கொண்டு போய் எங்களை ராஜ்யத்தில் சேர்க்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற நேரத்துக்காகவும் அந்த வார்த்தைக்காகவும் நன்றி சொல்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனெனில் அவர் என் பதிலை கேட்டு, ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் அளித்தார். திருப்பாடல் 118:21. இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. நான் என்ன கேட்டாலும் ஆண்டவர் அதுக்கு அதை தர்றேன்டில்லை, ஆனால் அதுக்கு பதில் தருவார். அது சரியாக எனக்கு விளங்கப்படுத்துவார் ஆண்டவர் எனக்கு நிறைய செய்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் எங்களோட குடும்பத்தை அவரோட செட்டைக்குள் வைத்து பாதுகாத்திருக்கிறார். விசேஷமாக நோய் நொடிகளிலிருந்து எங்களோட குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார். எங்களோட பொருளாதாரத்தை சந்திச்சிருக்கிறார் ஆண்டவர். எங்களோட பிள்ளைகளோட கூட இருக்கிறார் ஆண்டவர். இந்த பிள்ளைகளை ஒழுக்கத்திலும் நல்ல பழக்க வழக்கங்களிலும் வளர செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி கூறுறேன். இன்னுமாக இந்த வருடத்தில் எனக்கு ஒழுங்காக ப்ரேயருக்கு வர்றதுக்கு இந்த வேலையை எல்லாம் ஆண்டவர் சரியாக செய்து ஒழுங்காக ப்ரேயர் வாரதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதுக்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம்.
இந்த வருடத்தில் நிறைய செய்திகள் பரிசுத்தாவியை பற்றி அறிந்து கொண்டேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுறேன். இன்னுமாக ஆண்டவர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். நன்றி. I thank God for so many things this year. I thank Him for my family and friends who are always there to support me. I especially thank Him for helping me finish my first year of university far away. And I thank God for always showing me the promise, do not be afraid, for I am with you. For He supported me even when I was alone and comforted me. I thank God that He touched my heart this year, that I want to listen to Him and obey Him, and more so build a stronger relationship with Him. I thank God that He helped me start flight school this year, which was the biggest blessing ever. And most importantly, I thank God that He showed me His goodness and His glory in all aspects of this year, even during hard times. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். அனைவருக்கும் நன்றி. இந்த கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் வழி நடத்தி பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து எல்லா வழிகளிலும் ஆண்டவர் எங்களை காத்தமைக்காக நன்றி கூறுகின்றேன். அன்பான கணவர் நல்ல பிள்ளைகளை தந்து ஆண்டவர் வழி நடத்திமைக்காக நன்றி கூறுகின்றேன். கடந்த இந்த வருடத்தில் நாங்கள் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருந்தோம். ஆண்டவர் பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்கிறதுக்காக நன்றி கூறுகின்றேன். இன்னுமாக நாங்கள் வாகனம் செலுத்தி கொண்டு போகும்போதோ அல்லது நோய்களோ எதிலேயுமே ஆண்டவர் எங்களை குறைவுபடாமல் ஆண்டவர் எங்களை பாதுகாத்தமைக்காக நன்றி கூறுகின்றேன். இன்னுமா எங்களுடைய ஊழியத்தையும் எங்களுடைய வருமானங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்தமைக்காக நன்றி கூறுகின்றேன். குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தில் இங்கு அவர்கள் வராவிட்டாலும் என்னுடைய கணவனும் சரி என்னுடைய பிள்ளைகளும் ஆன்மீகத்தில் அவர்கள் நிறைவாக இருப்பதை காண்கின்றேன். அவர்கள் தனி சபங்கள் கூட சொல்லுவார்கள். திருப்பலி மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய ஆன்மீகத்தை தாங்களே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த நன்றி உரையில் நான் கேட்டிருந்தேன், ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்துக்கு வர இருக்கிற புதியவர்கள் எங்களோடு சேர்ந்து துதிக்கக்கூடிய ஒருவரை ஆண்டவர் எனக்கு தருவார் என்று வேண்டி இருந்தோம். ஆண்டவர் உண்மையில் அற்புதர், வல்லவர். எங்களுடைய மன விருப்பங்களை அறிந்து எங்களுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்து நல்லொரு விசுவாசமான ஒரு குடும்பத்திலே நல்லொரு விசுவாசமான ஒரு மகனை எங்கள் குடும்பத்துக்கு தந்திருக்கின்றார். உண்மையில் இது எங்களுக்கு நிறைந்த ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷமாக எங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் செய்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். இன்னும் நான் இந்த ஆன்மீகத்திலே நிறைய வளர்ந்து கொண்டு தான் வருகின்றேன். தமிழில் சொல்லுவார்கள், இந்த எவ்வளவு தான் அடித்து சொன்னாலும் இந்த மரம் மண்டைகளுக்கு ஏறாதுண்டு. உண்மையில் நான் அதை இங்கே உணர்வேன். என்ற பிரதர் நெடுக சொல்லுவார், தனிச்சவன் செய்யுங்கோ அல்லது நீங்கள் இறைவார்த்தை வாசியுங்களோண்டு. நான் அப்போ இறைவார்த்தைகள் கேட்குறேன், நான் தானே காரில் போது கேட்குறது என்று நான் என்னையே சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாலும் இந்த அர்ப்பண உரை அதுக்கு முதலே நான் இறைவார்த்தை வாசிக்க வேணும் என்று ஒரு உறுதி போன்று உண்மையிலே நான் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முதல் இறைவார்த்தையை வாசிப்பேன். அது ஏனென்றால் அந்த நாள் முழுவதும் நான் தியானிக்கணும் என்று. உண்மையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசுவார். நான் சில வழியிலே மனதார தவறு செய்திருந்தாலும் அந்த இறைவார்த்தை மூலம் சுட்டி காட்டுவார். அல்லது நான் என்னோட தேவைக்காக வேண்டி நின்றாலும் அந்த மன்றாட்டு உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி கூறுவார். இன்றைக்கு கூட நான் 105வது சங்கீதம் அதை நான் எடுத்து பார்க்கும்போது அதில் கூறப்படுகிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை வாழ்த்துங்கள், அவருக்கு வழிபடுங்கள், ஆண்டவரை தேடுவோருக்கு அவரது வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அவ்வளவும் இன்றைக்கு ஆண்டவர் நீ செய்தவற்றுக்காக நன்றி சொல்லணும் என்றதை
அதை நினைவு நான் உண்மையில் நான் அனுபவிக்கின்றேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் வார்த்தையை வாசித்து அதே நாளை நான் ஆண்டவர் என்ன என்னோடு பேசுகிறார், என்ன சொல்லுகிறார், அது சரியான உதவியாக இருக்கிறது. பிரதர் நன்றி. நீங்கள் எங்களை உண்மையாக உற்சாகப்படுத்தி, நீங்கள் எங்களை அழுத்தி, எங்களுக்கு அறிவுரை கூறி நீங்கள் செய்கிறது இன்றைக்கு நான் அதை அனுபவிக்கிறேன். உங்களுக்கும் அதை சொல்லுகிறேன், நீங்களும் செய்து பாருங்கள். அதை விட தனிச்சபம் சொல்கிறேன். நான் தனிச்சபத்துக்கு நேரத்தை கொஞ்சம் கூட்டி வந்திருக்கின்றேன். பரிசுத்த ஆவியின் துணை அவர் என்னை வழிநடத்துகிறார். அதற்காக அந்த நன்றி சபத்திலே அல்லது தனிச்சபத்திலே நான் நிறைய நேரத்தை செலவழிக்க இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் என்னோடு இருந்தமைக்காக நன்றி கூறுகின்றேன். மற்றது எந்த நேரத்திலும் எவ்வேளையிலும் நன்றி சொல்லணும் மட்டும் நான் இந்த புது வாழ்வில் தான் கற்றுக்கொண்டேன். ஒரு கஷ்டமான நேரத்தில் அல்லது ஒரு கிடைக்காத ஒன்றுக்காக அல்லது போராட்ட நேரத்தில் அல்லது ஒரு கவலையான கஷ்டமான நேரத்தில் எப்படி நன்றி சொல்லுவது என்று சொல்லி கேட்டால் உண்மையில் அது உண்மைதான். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். என்னுடைய சகோதரி கடந்த வருடத்தில் ஒரு நன்றி சொல்லியிருந்தால், தான் 8 வருடமாக கண்ணீரோடு கவலையோடு இருந்தால் நான் டெலிஃபோன் எடுத்தால் ஆண்டவரோட கோபம், நான் எவ்வளவுதான் கோயிலை தேடி போகிறேன், எவ்வளவுதான் நான் செபம் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு எவ்வளவு ஒருக்கிறேன், பட் ஆண்டவர் என்னுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்க்கவில்லை என்று 8 வருடமாக அவள் காத்திருந்தா. நான் சொன்னேன், நான் இங்கே கற்றுக்கொண்டதை சொன்னேன், அக்கா அழக்கூடாது, கண்ணீரை நிப்பாட்டுங்க, நன்றி சொல்லுங்கள். அன்றிலிருந்து அவர் நன்றி சொல்ல தொடங்கினவர், ஆண்டவருக்காக காத்திருந்தவர். அந்த நன்றியையும் சொல்லியிருந்தா. அவருக்கு நிறைவான ஒரு வாழ்வு அந்த பிள்ளைகளுக்கு கிடைத்தது. இன்றும் அவர் நன்றி சொல்லியிருந்தார். உண்மையில் நாங்கள் எல்லாம் நேரடியாக இங்கே பார்க்கிறோம், ஆனால் அவள் இணைய வழியில் தான் அவள் பார்க்குறா. ஸோ அவவை நான் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், தனிச்சவம் செய்வா. கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம். எனக்கே ஆச்சரியம், நானே செய்கிறேன். பட் அவள் கற்றுக்கொண்டது இதில் இந்த புது வாழ்வில் இருந்து. இந்த புது வாழ்வு நல்ல உறவையும் நல்ல ஒரு விசுவாசத்தையும் நான் இங்கே காணக்கூடியதாக இருக்கு. எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அன்பையும் சமாதானத்தையும் தருகிற எல்லாருக்காகவும் நன்றி. பிரதர் தவராஜன், மற்றது சகோதரன் குலேந்திரன், இந்த வேளையில் நான் டீக்கன் ரோய் அண்ணா அவரையும் மற்றது வயலட் ஆண்டியை நினைவு கூறுகிறேன். என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு அவர்கள் துணையாக எப்பொழுதும் இருந்தமைக்காக நன்றி. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முக்கியமாக என்னுடைய வலது காலிலே ஒரு வலி, அந்த வலி தொடர்ந்து வராது. திடீரென்று அந்த வலி வருகின்ற பொழுது என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. உடம்பெல்லாம் சோர்ந்து போயிடும். அப்படியே ஒரு இடத்துல இருந்து விடுவேன். இப்போ நான் அதை டாக்டரிடம் காட்டிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு வலப்பக்கத்து நாரி பிரச்சனையாக இருப்பதனால் அது சம்பந்தமான அந்த நரம்பு தான் உங்களுக்கு இப்படி இருக்கின்றது, அது அப்படித்தான் இருக்கும் என்றார்கள். அந்த ஜூன் மாத அருள்வாக்கு தியானத்திலே, இந்த ஆண்டிலே ஜூன் மாத அருள்வாக்கு தியானத்திலே தேவன் உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுகின்றார் என்ற செய்தியை நான் கேட்டேன். அதிலே சூம்பிய கையுடைய மனிதனை பற்றி அதில் கூறப்பட்டது. இயேசு தேவாலயத்துக்கு சென்றார், சூம்பிய கையுடைய மனிதனை கண்டார். ஆம், தேவன் என்னை கண்டார், என் குரலுக்கு செவி கொடுத்தார், என் விண்ணப்பத்தை சந்தித்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த நோய் எனக்கு வரவில்லை. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதேபோல் திருமணமாக 25 ஆண்டுகள் தேவன் என்னையும் என் கணவரையும் என் குடும்பத்தையும் எல்லா சூழ்நிலையிலும் என்னை பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்தினார், என்னோடு கூட இருந்தார். ஆகவே என் தேவனுக்கு நானும் என் குடும்பமும் மனதார நன்றி செலுத்துகின்றோம். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவருக்கு நன்றி. நெறிந்த நாணலை முறையாதவரும் மங்கி எரிகிற திரையை அணியாதவரும் இருக்கிற என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த வார்த்தை பிரதர் குலேந்திரன் தான் எனக்கு ஞாபகப்படுத்தியிருந்தார் பல வருடங்களுக்கு முதல். அவருக்கு நன்றி.
ஆண்டவர் என்னை திருப்பியும் என்னை நான் ஒரு தொலைந்த ஆடு மாதிரி இருந்தேன். அந்த ஒரு ஆடு நான் தான். அந்த ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். நீங்கள் கொண்டு மிச்சம் 99 ஆடு இல்லைங்கண்டு அது நீங்கள் தான். அதை பிரதர் குலேந்திரன்ட்டையும் தவராஜட்டையும் ஆண்டவர் விட்டு போனபடியாக நீங்கள் சேஃபாக இருக்கிறீங்க. அதுக்காண்டி ஆண்டவர் திருப்பி ஆண்டவர் என்ன புது வாழ்வுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். மற்றது என்னுடைய தாய் தகப்பன் அவர்களை ஆண்டவர் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். அதற்கு நான் நன்றி கூறுகிறேன். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். இந்த வருடம் எனக்கு கிடைத்த வாக்குத்தத்தம், நீர் நட்பெறும் நலமும் பெறுவீர். அதன்படி இந்த ஆண்டு முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் சார்ந்த அனைவரையும் கண்ணின் மணி போல் தன் சிறகும் கீழ் வைத்து பாதுகாத்து வழி நடத்தி வந்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகள். என் மகனையும் மகன் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்த இறைவனுக்கு நன்றி. என்னை ஒருபோதும் வெக்கப்படாமல் தலை நிமிர்ந்து வாழ வைத்து கொண்டு இருக்கும் இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகள். வழமை போல் இந்த ஆண்டு முழுவதும் இங்கு வருவதற்கு எனக்கு உதவி செய்யும் பிரதருக்கும் ஜூடிக்கும் ஐசாக்குக்கும் மனமார்ந்த நன்றிகள். இறைவன் எனக்கு செய்ய போகிற சகல விதமான உபகாரங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். என் உறவுகள் மத்தியில் என்னை தலை நிமிர்ந்து வாழ வைத்து கொண்டிருக்கும் இறைவனுக்கு நன்றி. அவருக்கு நன்றி கூறுவதற்கு நிறைய உண்டு. எப்படி நன்றி சொன்னாலும் பத்தாது. எல்லாவற்றுக்கும் நன்றிகள். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். இந்த இடத்தில் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இறைவன் செயல். ஆனால் எங்களை இந்த ஆண்டு முழுவதிலும் நோய்கள் இருந்தாலும் அதில் இருந்து எங்களை தப்பி வைத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிச்ச இறைவனுக்கு நன்றி. எங்களுக்கு தந்த பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, சோதரங்களுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். நான் இந்த நேரத்தில் முக்கியமாக மனைவிக்கு நன்றி சொல்ல வேணும். இப்படி நான் இவ்வளவு தூரம் நிற்கிறதும் அதுவும் இவவால் தான். நான் என்னவா இருந்தாலும் ஏலாமல் இருந்தால் கூட அவள் உடனே வந்து இந்த மருந்து எடுத்திலோ, இந்த குளிசியை போட்டிலோ, இதை எடுங்கோ அது எடுங்கோன்னு சொல்லி ஒவ்வொண்டா பார்த்து ஒவ்வொண்டா தருவாள். நான் இப்போ தாரத்துக்காகத்தான் நான் அதை எடுக்கிறேன். அப்போ நான் எந்த வருத்தத்துக்காக எடுக்கிறதில்ல. ஆனால் எப்படியோ ஆண்டவர் அவன் மூலமாக எனக்கு பகல் எழுப்பினால் நல்ல சுகம் பண்ணுறோம். என்னுடைய ஆண்டவர் எனக்கு நானா தேடையில் ஆண்டவராக தந்தது அந்த துணை. அதுக்காக ஆண்டவனுக்கு இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறோம். பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைங்களுக்கு இந்த ஆண்டு தந்த ஒரு புது பேர பிள்ளைக்காகவும் நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம். அதுங்களுக்கு நாங்கள் நினைப்புக்கும் கேட்பதற்கும் மேலாக தர்றது தான் இறைவன். அதுக்காக நான் இந்த வருடம் எங்களை கொண்டு வழிநடத்தினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஆமாம். இறைவனுக்கு நன்றி. 2 சாமுவேல் 7:18. என் தலைவராம் ஆண்டவரே, தேவரீர் இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம். இது தாவீது கூறினார். அதே வார்த்தைகளால் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளிலும் தாங்கி இதுவரை வழி நடத்தி வந்ததற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் எனக்கு தந்த அன்பான கணவன், அக்கறையுள்ள பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்காய், குடும்ப உறவுகளுக்காய், நண்பர்களுக்காய், அயலவர்களுக்காய், விசேஷமாக நான் உடல் நலமற்று இருந்த நேரத்தில் அக்கறையோடு விசாரித்து செபத்தில் தாங்கிய புதுவாழ்வு சகோதரர்களுக்காய் நன்றி. இவர் சொன்ன அவரை நான் தாங்கியதென்று, ஆனால் இந்த கடந்த 2 வாரமாக உண்மையிலே
இதுவரையிலும் நான் அனுபவிக்காத அளவு பலவீனத்தை அனுபவித்த போது நான் அறையை விட்டு வெளியிலே வராமல் இருக்க, காலையிலிருந்து இரவு படுக்கைக்கு போகும் வரை சாப்பாடு, மருந்து, இளநீ தேவையான அவ்வளவு யார் என்ன சொன்னாலும் அவை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்து வைத்து எல்லாம் எடுத்து கழுவி, நேற்று ஒருவர் கூப்பிட்ட போது சொன்னேன், he was serving me. உண்மையிலேயே எனக்கு அது பெரிய ஒரு தைரியமாக இருந்தது. பிள்ளைகளும் கூட அக்கறையாக விசாரித்து ஒவ்வொன்றையும் செய்து தந்தார்கள். நடந்ததெல்லாம் நன்மைக்கு என்ற மாதிரி ஆண்டவர் நோயிலும் ஆண்டவருடைய அன்பையும் குடும்பத்தின் அக்கறையும் நண்பர்களின் அக்கறையும் காணும்படி செய்தார். அதற்காக நன்றி. விசேஷமாக நான் 2 வாரங்களுக்கு முன்பு இந்த இடத்திலே சுயநமுற்று இருந்த வேளையில் என்னை செபத்திலே தாங்கிக் கொண்டு என்னை அன்போடும் அக்கறையோடும் விசாரித்த இந்த அருமையான புதுவாழ்வு கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இயேசுவே எங்கள் இல்லத்தின் தலைவர் என்று சொன்ன உயிருள்ள வார்த்தைக்கு இணங்க, அவருடைய வாக்கு தத்துவத்துக்கு இணங்க எங்கள் குடும்பத்தில் அவரே தலைவராகவும் அப்பாவாகவும் இருந்த எங்கள் குடும்பத்தை தம்முடைய கிருபையினாலே நிறைத்து ஆசீர்வதித்து கொண்டு வருகின்றார். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே, அவருடைய பாடல்கள் மூலம், வார்த்தையின் மூலம் எங்கள் குடும்பத்தை தாங்கி வருகின்றார். இந்த வழிபாடுகளில் நாங்கள் கலந்து கொண்டும் அவரை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி அவருக்கு மகிமைப்படுத்தும் பொழுது இறைவன் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை சந்திக்கின்றார், சுகம் தருகின்றார், ஆசீர்வதிக்கின்றார், அமைதி தருகின்றார், உள்ளத்திலே ஆறுதல் தருகின்றார். எல்லாவற்றுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த ஆண்டு முழுவதும் அல்ல, ஒவ்வொரு வாரமும் என்னை இந்த புதுவாழ்வு கூட்டத்துக்கு அழைத்து வருவதற்கு எனது சகோதரன் அண்ணா மூலம் என்னை கூட்டிக் கொண்டு வருகின்றார். அதற்காகவும் எனக்கு நன்றி செலுத்துகின்றேன். எனது பிள்ளையை ஆசீர்வதித்து கொண்டு வருகின்றார். அவருடைய படிப்பிலே கூட இருக்கின்றார். நல்ல பிள்ளையை எனக்கு தந்திருக்கின்றார். குடும்ப வாழ்க்கையில் அவர் கூடுதலாக இருந்து எங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கின்றார். அவர் கொடுத்த ஞானத்துக்காக எனக்கு நன்றி கூறுகின்றேன். இவ்வளவு காலம் எங்களை தாங்கி வருகின்ற தேவன் எங்களுக்கு எல்லா வசதிகளையும் தந்து எங்களை தேவைகளை சந்திக்கின்றார். எல்லாவற்றுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். அவர் செய்த எல்லா மகிமைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றேன். எங்களுடைய குடும்பத்திலே வருகின்ற எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லா சகோதரங்களும் எங்களுக்காக சுபிப்பதற்காக நன்றி கூறுகின்றேன். உங்கள் செபங்களை கேட்டு எங்களுடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். அவர் செய்த எல்லா நன்மைத்தங்களுக்காகவும், செய்து வருகின்ற நன்மைத்தனங்களுக்காகவும், செய்ய போகின்ற நன்மைத்தனங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆம், ஆண்டவர் என்னோடு இந்த வருடம் முழுக்க கூட இருந்து என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். என் கணவர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். எங்களுடைய பொருளாதாரத்தை சந்தித்தார். வாழ்க்கையிலே நோய்கள் வந்தன, சோதனைகள் வந்தன. ஆனால் அவற்றையெல்லாம் தாங்கும் சக்தியை தந்தார். இந்த வருடம் சென்ற வருடம் என் 3 பிள்ளைகளின் திருமணம் நல்லபடியாக நடந்தது. அதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். நல்ல மருமக்களை தந்திருக்கிறார். அவர்களே ஆசீர்வதியும். எனக்கு திருமணம் முடிந்து விட்டு இனி அவர்களுக்கு நல்ல பிள்ளை செல்வத்தை கொடுக்கணும், அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். பரிசுத்த ஆவியான அவர்களோடு என்றும் ஆலோசனை கத்துறார். அவர்கள் நல்ல ஆலோசனையை கொடுக்க வேணும் என்றும், இங்கே வந்திருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்க வேணும் என்றும் இறைவனுக்கு நன்றி கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவருக்கு நன்றி. இந்த வாழ்க்கையில் இனிமேல் நடக்காதுன்னு நினைச்சிருந்தது ஆண்டவர் இந்த வருஷம் நடத்தி காட்டினார். எனக்கு தந்த வாக்குத்தத்தம் 28/13
நீ உயர்வு என்று தாழ்ந்து போக மாட்டாய் என்று. இந்த வேலையிலையும் எனக்கு உயர்வு தந்தார், பொருளாதாரத்திலேயும் உயர்வு தந்தார். இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டுக்கு வந்து ஆன்மீகத்திலே வளரவும், இறைவனோடு வாழவும், பரிசுத்தாவியானவர் எங்களை எப்படி வழி நடத்துகிறான்றதை அறிந்து பல விளக்கங்களை அறிந்து அதன்படி வாழ ஆண்டவர் வழித்து நடக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எங்களுக்காக ஜெபிக்கிற எல்லா சகோதரர்களையும் பல சகோதரர்களை தந்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். கர்த்தர் மேற்பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார் என்ற இயேசப்பா எங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து என்றும் எப்போதும் எங்களை தாங்கி வழி நடத்தி வருகிறார். அதற்காக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். எனக்கு தந்த கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஆண்டு ஒரு புதிய பேரக்குஞ்சை தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி இயேசுப்பா. இன்னுமாக எங்கள் பொருளாதார தேவைகளையெல்லாம் சந்திக்கிறார். எங்கள் உடல்பல சுகத்திலே கூட இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது வேதனைகள் இருந்தான, கவலைகள் இருந்தான, கண்ணீர்கள் இருந்தான, அவற்றையெல்லாம் தாங்க பலத்தை தருகிறார். அதற்காக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். என் கணவரை ஆசீர்வதிக்கிறவருக்கு பிள்ளைகள், பேரக்குஞ்சுகள், மருமக்கள் எல்லோரையும் பொறுப்படுக்கிற இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். எனக்கு தந்த சௌரங்களுக்காக நன்றி கூறுகிறேன் இறைவனுக்கு. எவரீர் அவர்களுடைய உடல்பில சுகத்திலே கூட இருக்கிறவர். என் தங்கைக்கு ஒரு சர்ஜரி நடந்தது, அதிலும் அவளை பாதுகாத்த இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஒவ்வொருடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கிறார். அதற்காக விசேஷ விதமாக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் பிள்ளைகளோட குடும்பங்களோட தேவைகளையெல்லாம் சந்திக்கிறேன். விசேஷ விதமாக இந்த இடத்திலே எனக்கு எத்தனையோ உறவுகளை தந்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். விசேஷமாக இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்றி என் ஊழியத்தை தாங்குகிற இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இனி வருகிற புதிய ஆண்டிலும் இறைவனுடைய அன்பும் கிருபையும் இரக்கமும் தானே எங்களோடு கூட இருந்து எல்லோரையும் தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரின் இரட்சகரும் ஆகிய இயேசுனுடைய திருப்பாதத்திலே ஒவ்வொருவரையும் தாங்கி ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல தகப்பனே, ஆமேன். என்னை பேச சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உமது கிருபை ஒன்றே தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி. இந்த வருடம் முழுவதும் எங்களை தாங்கி வழிநடத்தினீரே, உம்முடைய வார்த்தை இந்த தாசம் மூலமாக எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு தந்த இந்த உறவுகளுக்காக ஒரு வழி வந்தாலும் எத்தனை புது முகங்களையும் காண்கிறோம், பழகின முகங்களையும் காண்கிறோம். அந்த ஒரு கிருபை எவ்வளோ மேலானது, மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி. மேலும் நாங்கள் எங்களுக்கு அன்றாட உணவை தந்து எங்களை உடுத்துகிற தேவனே உமக்கு நன்றி. நீர் எங்களுடைய உள்ளங்களை அறிகிறீர் தகப்பனே. காலையிலும் மாலையிலும் உமக்கு நன்றி சொல்லுவதே எனது மேலான கடமை என்று நான் நினைக்கிறேன், சொல்லியும் வருகிறேன். அதற்காக உமக்கு நன்றி. எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறவா உமக்கு நன்றி. நன்றி. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவனுக்கு நன்றியும் சாட்சியுமாக தேவன் தாமே இந்த வருடம் முழுவதும் என்னையும் என்னுடைய முழு குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்திய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடம் முழுவதும் நான் எதிர்நோக்கிய எல்லா கஷ்டங்களிலும், நான் எதிர்நோக்கிய எல்லா சோதனைகளிலும், என்னுடைய நோய் நொடிகள் எல்லாவற்றிலும் தேவன் தாமே உற்ற துணையாளனாக இருந்து என்னை வழிநடத்தியதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய கஷ்டங்களின் போது என்னுடைய தேவன் வார்த்தைகள் மூலமாக பேசியிருந்தார். என்னை வழிநடத்தி, என்னை காத்து, தீமைகளையும் நன்மையாய் மாற்றி என்னை வழிநடத்தியிருந்தார். அதுக்காக தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். என்னுடைய குடும்பத்தாருக்காக தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். என்னுடைய நண்பர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தடைகளையெல்லாம் நீக்கி தேவன் என்னை இங்கே அழைத்து வருகிறதுக்காக தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். தேவன் தந்தை இந்த அருங்கொடை குடும்பத்துக்காக தேவனுக்கு நன்றி. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இந்த வருடத்தில் எனக்கு இறைவன் பலவிதமான நன்மைகளை செய்திருக்கிறார்.
பல்வேறு நினைக்க முடியாத அதிசயங்களை என் வாழ்வில் நிகழ்த்தியிருக்கிறார். பல்வேறு பொருளாதார நெருக்கடிகள் எனக்கு ஏற்படுகின்ற வேளைகளில் சார்ந்த நேரத்தில் பல மனிதர்களின் மூலமாக, உறவுகள் மூலமாக அந்த தேவைகளை எல்லாம் இறைவன் சந்தித்திருக்கின்றார். இன்னும் அது சென்ற கிழமை என் வீட்டில் ஒரு தீ விபத்து ஒன்று எதிர்பாராத விதமாக நடக்க இருந்தது. அதிலிருந்து இறைவன் என்னை காத்திருக்கிறார். மற்றும் ஒரு வாகன விபத்தில் நான் ரோட்டை கடக்கும் பொழுது வேகமாக வந்த ஒரு வாகனத்தில் நான் சிக்கப்பட பார்த்தேன். அதிலிருந்து இறைவன் என்னை காத்திருக்கிறார். இன்னும் பரிசுத்த ஆவியின் உதவியோடு என்னுடைய குடும்பத்தை வழிநடத்த நிறைய வல்லமையை தந்திருக்கிறார். அதற்காகவும் நான் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்னும் என்னுடைய குழந்தைகளுக்காகவும் என்னுடைய கணவருக்காகவும் எல்லாருக்காகவும் இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். மற்றும் இந்த வழிபாட்டை வழிநடத்தி எங்களை ஆன்மீக வழியில் நடத்தி வரும் சகோதரர் தவராஜன் அவர்களுக்கும் இன்னும் உங்கள் சுபத்தில் என்னை தாங்கி வருகிற அனைவருக்காகவும் இறைவனுக்கு நன்றி. நன்றி. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவருக்கு இந்த வருடம் நடந்த நன்மைகளுக்காக நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறேன். அதற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த வருடம் முழுவதும் பெருவெள்ளம் பாய்ந்து வர மாதிரி நெருக்கடிகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாம் வந்து வந்த போதெல்லாம் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையுடன் சபிக்க ஒவ்வொரு நாளும் விண்ணக உணவு தியானத்திலும் வெள்ளிக்கிழமை உரைகள் மூலமும் அந்த பிரச்சனைகளை தாங்கி செல்ல பலமளிக்கும் சகோதரன் தவராஜனுக்கு மிகவும் நன்றிகள். ஒரு சில அத்துடன் அந்த சபங்களை ஒரு சில நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வல்லமையை தந்திருக்கிறார். முன்பெல்லாம் அதை செய்கிறதுக்கு எனக்கு வெக்கம், ஆனால் இப்போ எல்லாம் வெக்கம் இல்லை எனக்கு அதை செய்கிறதுக்கு. அந்த ப்ரேயரை அனுப்புறதுக்கு நான் வெக்கப்படுறதே இல்லை. முந்தியடா ஏன் இந்த சபத்தை அனுப்புவோம், என்ன பார்த்து சிரிப்பினமே இவங்க சபம் அனுப்புகிறாங்கன்னு தான் யோசிப்பேன். இப்போ அப்படியெல்லாம் வெக்கம் இல்லை. எனக்கு பரிசுத்தாவி எனக்கு துணைதாரர் அதை செய்கிறதுக்கு. மற்றது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வேறு, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வேறைக்க பிள்ளைகள் வந்து அம்மா என்னம்மா செய்கிறது இப்படியா இருக்குதுன்னு சொல்லுவார். சொல்லி கதைப்பினா இப்போ நான் சொல்லுவேன், வைக்க தம்பி நம்பிக்கையோடு இருங்கோ, கடவுளங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டாருன்னு சொல்லி அந்த நம்பிக்கையை எனக்கு கடவுளுக்கு என்னை திருப்பி அந்த நம்பிக்கையை தந்த பிரதர் தவராஜாக்கு நன்றி. இந்த ப்ரேயா மீட்டிங்க்கு நான் வர்றபடியால் தான் அந்த நம்பிக்கை எனக்கு வளர்ந்தது. அதுக்காக நான் நன்றி. அந்த பிரச்சனையில் சிலவோட முடிவு வரைக்க நான் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுவேன், பார்த்தீங்களா நாங்கள் சொல்லியிருந்தேன் தானே வெக்கப்பட்டு போகாதங்க, கடவுள் எங்களுக்கு உதவி செய்வார், எங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டாருண்டு. இந்த எங்களுக்கு இந்த பிரச்சனை அம்மா இதுங்களுக்கு தீரையிலையம்மான்னு சொல்லுவேன். இது தொடர்ந்து வரும் கொஞ்சம் காலத்துக்கு சரி திருப்பி வரும்போது இல்லை வரத்தான் போகுது எங்களுக்கு. திருப்பி நாங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேணுமென்று நான் பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு அந்த நம்பிக்கையை தந்ததுக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த கடவுளே அந்த நம்பிக்கையில் வளர்ந்து வர்றதுக்கு எனக்கு இந்த ப்ரேயா மீட்டிங் நிறையவே உதவி செய்யுது. அதுக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எங்களை படைத்த ஆண்டவருக்கு முதற்கணம் நன்றி. கடவுள் என்னுடன் இருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி. எங்களை படைத்த ஆண்டவரால் என்னை பலப்படுத்தும் இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று சொன்னதற்கிணங்க ஆண்டவர் எனக்கு பலனை தந்து எனது கணவரை 15 வருஷமும் பார்த்து அவரை இறைநடியில் சேர வைத்ததுக்காக நன்றி. அதற்கு தவராஜாவும் ஜூடியும் எங்களோட ஒத்துழைச்சு 10 நாளும் வந்து தங்களோட வீடு மாதிரி எல்லாவற்றையும் செய்ததுக்கு எனது மனமார்ந்த நன்றி. மற்றது புதுவாழ்வு கூட்டம் எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நேரம் உங்களுக்கு தந்த புக்கே ரீத் எல்லாத்துக்கும் நன்றி. மற்றது நான் கேட்டிருந்தேன், எனக்கு இந்த 19th எல்லாம் நன்றி சொல்லிக்கல ஒரு நன்றி கிடைக்கணும் என்று கனகாலமாக இருந்தது. இன்றைக்கு ஆஃபர் எங்களோட வீட்டுக்கு கிடைச்சதுக்காக நன்றி. கனகாலம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து இன்றைக்கு நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு வேணுமென்று இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆஃபர் தந்ததுக்காக நன்றி.
மற்றபடி எல்லாத்துக்குமே இறைவன் எங்களோட இருந்து எங்களை வழிநடத்தி பிள்ளைகளுடைய ஒத்துழைப்புகளும் எங்களுடன் இருந்ததுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததுக்காக நன்றி. மிச்சத்தையும் கடவுள் பார்ப்பார் என்ற நன்றியோடு முடித்துக்கொள்வேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றும் மகிமைப்படுவதாக. என் தகப்பன் தாமே இந்த இடத்திலுமாய் இந்த தேசத்திலே அவர் என்னை கொண்டு வந்து சேர்த்திருந்தார். நான் குடும்பமாய் வரும்படியாய் என்னை நினைவு கூர்ந்திருந்தார். கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல என் நெஞ்சம் என் தகப்பனுக்காக ஏங்கி தவித்து கொண்டே இருந்தது. அப்படியாய் அந்த தாகத்தை தணிக்கும்படியாய் என் தகப்பன் இந்த புதுவாழ்வு குழுவையும் எனக்கு தந்திருந்தார். அதற்காக என் தகப்பனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். என் தகப்பன் தாமே இந்த இடத்திலுமாய் அவருடைய ஜீவ வார்த்தைகளை நான் கேட்கும்படியாய் நான் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய ஆவியினாலே நான் செயல்படும்படியாய் என்னுடைய தகப்பனுடைய அந்த வார்த்தைகள் என் குடும்பத்திலே நான் நிறைவேற்றும்படியாய் தகப்பன் என்னை நித்தமுமாய் என்னை நடத்தி வருகிறார். அதற்காக என் தகப்பனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இன்னுமாய் என் தகப்பன் தாமே இந்த இடத்திலுமாய் நான் பல நாட்களாய் பல ஆண்டுகளாய் இந்த காலிலே ஒரு நோயோடு இருந்திருந்தேன். இந்த இடத்திலுமாய் நான் ஜெபியுங்கள், தகப்பன் ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி அப்படியாய் நான் இந்த காலை ஊண்டி நான் ஜெபித்தேன். அந்த கணமே என் தகப்பன் எனக்கு அந்த சுகத்தையும் தந்திருந்தார். அதற்காயும் என் தகப்பனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். அப்படியாய் என் தகப்பன் என் குடும்பத்திலே வருகிற ஒவ்வொரு காரியங்களிலும் இழப்புகளோ துன்பங்களோ கவலைகளோ வேதனைகளோ எல்லாவற்றையும் நாம் சகித்து கொள்ளும்படியாய் என் தகப்பன் என்னை எந்நாளுமே என்னை வழிநடத்தி வருகிறார். கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்து வருகிற என் தகப்பனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த ஆண்டு முழுதும் என் தகப்பன் தாமே எல்லாவற்றிலும் நான் விழுந்து போகிற நேரமெல்லாம் என்னை தூக்குகிற என் தகப்பனுக்கு என் குடும்பத்திலே அவர் தந்ததான பிள்ளைகள், என் உறவுகள், என் தாய் தந்தையர், என் தாயார் கூட நோயிற்றிருந்திருந்தார். என் தகப்பனிடத்திலேயே தான் கேட்பேன், தகப்பனே உம்முடைய சித்தம் உம்முடைய விருப்பம் என்னுடைய குடும்பத்திலே கடந்து வர வேண்டும். அப்படியாய் என் தகப்பன் என் தாயாருக்கு முன்னர் சுகத்தை தந்திருந்தார். என் உறவுகள், என் பிள்ளைகள், என் கணவர் எல்லோருக்காயும் என் தகப்பனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த ஆண்டை கடந்து வர இந்த இறுதி நாட்களிலும் என் தகப்பன் இந்த வேளையிலுமாய் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் இந்த நாளை, இந்த நேரத்தை, இந்த குடும்பத்தை, இந்த இடத்தை எனக்கு தந்திருக்கிறார். அதற்காய் என்னை தாழ்த்தி என் தகப்பனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். முதலாவது என்னை, என் மனைவியை, என் பிள்ளையை ஆண்டவர் சகல வழிகளிலும் சகல தேவைகளிலும் வல்லமையோடு எடுத்து பாவித்து எங்களுக்கு வேண்டிய சகல நன்மைத்தனங்களையும் செய்து வருகிறார். குறிப்பாக இதுதான் முக்கியமான விஷயம். இறை வார்த்தையை வாழ்வாக்கி அதை ஜெபமாக்கி அதை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமான காரியம். அதை இந்த வருஷம் நான் கூடுதலாக பெற்றுக்கொண்டேன். உதாரணத்துக்கு என்னுடைய சாயலாகவும் என்னுடைய பாவனையாகவும் நான் படைத்தேன், நீங்கள் எல்லாத்தையும் ஆண்டு கொண்டது. அப்போ ஆண்டவருக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதே அதிகாரம் எனக்கும் இருக்குது என்பதை இறை வார்த்தை என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருந்ததால் சில நேரங்களில் சில விண்ணப்பங்களை அந்த அதிகாரத்தோடும் உரிமையோடும் கேட்டு பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு சந்தர்ப்பத்தை தந்தார். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். அடுத்து சிறியவனாக உங்கள் மத்தியில் இருந்து விசுவாசியாக இந்த வழிபாட்டிற்கு கலந்து கொள்றதுக்கு ஆண்டவர் இந்த சந்தர்ப்பத்துக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நான் ஆயத்தப்படுத்திட்டு வரையில் thank you for bringing me here today. Thank you for this group, especially for my friend, classmate who is introduced me to come here, Anita. Yeah,
அவருக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். மற்றது முதல் நாள் வந்த உடனேயே எனக்கு உங்களோட உரை பிடிச்சு கொண்டது. உங்களோட பொதுவாக அடிக்கடி எனக்கு கோபம் வரக்கூட முந்தி இப்போ தண்டிச்சு அதை கட்டுப்படுத்துவேன். அப்போ மனுஷனே சொல்லுவார், என்ன அம்மா கொஞ்சம் மாறிக்கொண்டு வரான். Thank you for your full support. Thank you, thank you. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் குடும்பத்தில் தேவைகள் அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றி வழிநடத்தியமைக்கு இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. எல்லாரும் ஒரு தடவை எல்லாருக்கும் இறைவன் செய்த நன்மைகளுக்காக இணைந்து நாம் ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த இடத்தில் நாங்கள் கேட்ட அனைத்து நன்றிகளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த ஆண்டுகளே நீர் ஒவ்வொருவருக்கும் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி, ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நீர் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே உமக்கே நன்றி. உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, உம்முடைய வழிநடத்தலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இறுதி ஆசிரியருக்காக நாம் சிரம் தாழ்த்துவோம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் எங்களை வழி நடத்துவதற்காக எங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் எங்களை பாதுகாப்பதற்காக எங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களுக்கு மேலும் இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம்.